11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். சிஏடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய். சூப்பர் 8ஓட டே 3 வெஸ்ட் இண்டீஸ் வாசஸ் ஜிம்பாப்வே அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதோட ரிவ்யூ தான் நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்றாங்கன்னா ஸ்டீவர்சன் ப்ரோ ஜாயின் பண்றாரு. வணக்கம் ப்ரோ. மேட்ச் பாத்தீங்களா ப்ரோ? மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டாமினேட் விக்டரின்னு சொல்லணும். 107 ரன்ஸ் ஒரு பெரிய மார்ஜின்ல ஜிம்பாப்வே கிரஷ் பண்ணி இப்போதைக்கு டேபிளோட டாப்பர்ஸா போயிருக்கிறாங்க வித் ரன் ரேட் ஆஃப் +5.35. இந்த இடத்துல நான் ரன் ரேட்டை ஏன் மென்ஷன் பண்றதுக்கான காரணம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்தியா -3.85 இருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா +3.85, வெஸ்ட் இண்டீஸ் +5.35. இப்ப இந்தியா குவாலிஃபை ஆகணும்னா இருக்கிற ஒரே வழி மீதி இருக்கிற 2 டீமையும் பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சா மட்டும்தான். முதல்ல ஜெயிக்கணும். உங்களுக்கு ரன் ரேட் பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னா இந்தியா வந்து பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கணும். -3 இருந்து +5க்கு எடுக்கணும்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு டோட்டலை வந்து 100 ரன் டார்கெட்டை 7-8 ஓவர்ல ஜெயிக்கணும். இல்லைன்னா வந்து 250 ரன் டார்கெட்டை வச்சுட்டு ஆப்போனண்ட் 100-150க்குள்ள சுருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸுக்குள்ள இந்தியா வந்து இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பைலேட்ரல் சீரீஸ்ல எல்லாம் இந்தியா வந்து அதை தான் பண்ணி நெரிச்சு 10 ஓவர்ல 150 அடிக்கிறது. இப்ப டீம் ஸ்கோரே 111 வரமாட்டுது. என்ன ஆச்சோ. மூவிங் ஆன், வெஸ்ட் இண்டீஸோட டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? கேட்கல ப்ரோ, கேட்கல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் தான் இது. சோ எல்லாரும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்போ ஓகே. சோ இது டிபிக்கல் வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் லைனப் தான். சோ என்னன்னா அவங்களோட பேட்டிங் ஸ்டைல்ன்றது நான் சொல்றேன். எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா டேரன் சாமி கிட்ட எப்பவுமே நம்ம பார்த்ததே இல்லைன்னா, ஏன்னா நீயும் சரி நானும் சரி சின்ன வயசுல இருந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட மேட்ச் ஆனா வெஸ்ட் இண்டீஸ் வந்து 98-7 அவ்வளவுதான் அவுட்டு அப்படின்னு நினைச்சிட்டு டப்புனு 70 அடிச்சுக்குவோம். டேரக்ட் சார்ஜ் ஒரு 95 நாட் அவுட் இல்ல ஒரு 70 நாட் அவுட்ங்கிற மாதிரி அடிச்சு வின் பண்ணிட்டு யாராவது தட்டி ஆரம்பிச்சிருவோம். அதே மைண்ட் செட்லயே வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மைண்ட் செட் தான் ரொம்ப நாளா மிஸ் ஆயிடுச்சு. அந்த மைண்ட் செட் மிஸ் தான் இருந்தது. இப்ப எல்லாருக்கும் என்னன்னா ஒரு நோய் கிளாரிட்டி இருக்கு. ஷெஃபீல்ட் ரதர்ஃபோர்டோட பேட்டிங் நான் சொல்லுவேன். இன்னைக்கு அவர் அடிக்கல. ஷெஃபீல்ட் ரதர்ஃபோர்டோட பேட்டிங் ஃபார்ம் வந்து ஒரு டீமையே ஆக்சுவலி கேரி பண்ணி கூப்பிட்டு போச்சுன்றது என்னோட ஒப்பீனியன். ஷெஃபீல்ட் ரதர்ஃபோர்டோட பேட்டிங் ஃபார்ம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து எட்மயரை நம்பர் 3ல ப்ரமோட் பண்ணுது. ஏன்னா ஒரு நிக்லஸ் பூரன் ஆடின இடத்துல இப்ப எட்மயர் ஆகுது. நிக்லஸ் பூரன் இல்லாத முறையை வந்துட்டு எட்மயர் 100% தேய்க்கிறாரு. நம்ம ஐபிஎல்ல பார்த்தோம். எட்மயரை போட்டு நம்பர் 6, 5, 7 மாற்றி மாற்றி அனுப்பி அவர் கெப்பாசிட்டி இருக்கு. வந்தா 18 பால்ல 45 ரன்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா அந்த பொட்டன்ஷியல் எடுத்து நம்பர் 3ல நம்ம யூஸ் பண்ணணும்ன்றது ரொம்ப நல்ல ஸ்ட்ரோக்கு, ரொம்ப நல்ல மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்றது தான் நான் சொல்லுவேன். நம்ம டேரக்ட் சாமி கிட்ட பார்த்ததுமே இருக்கலாம். அந்த ஒருத்தருக்கிட்டே வந்து என்னன்னா உங்களோட ரோல் இதுதான், இதை தாண்டி நீ எதுவும் பெருசா பண்ண தேவையில்லை, நீ இதை மட்டும் பண்ணா போகுதுன்றது கிளாரிட்டி இருக்கிறதுதான் வந்து எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட பார்க்க முடியும். இன்னைக்கு ரவன் பவல் ஒரு மாதிரி ஒரு பவர் அவருமே என்னன்னா நம்ம நிறைய இடத்துல ரொமானே ஷெப்பர்டு இல்ல நம்ம வந்து ஷெஃபீல்ட் ரதர்ஃபோர்ட் அவங்கலாம் பார்த்துட்டு ரோமன் பவர் பயங்கரமான பவர் ஹிட்டர். எஸ் அவருக்கு அந்த ஸ்பின்னுக்கு அந்த வீக்னஸ் இருந்தாலும் அவர் மாட்டிச்சு தான் பயங்கரமான பவர் ஹிட்டர். அந்த லைனப்பே வந்து நல்லா இருக்கு. அவரோட டெம்பி முன்னே அவங்க என்னன்னா இப்போ ஓப்பனிங் பேர் மட்டும்தான் ஆகல. அது வந்து பெரிய மேட்ச் ஏதாவது ஒரு இடத்துல காவு வாங்கிடும். இப்ப பிரெண்டன் கிங்கும் சரி ஷாய் ஹோப்பும் சரி உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் உள்ள போகும்போது எட்மயருடைய பிரில்லியன்ஸ்னால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. எட்மயர் வந்து அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு பவர் பிளேல கிராஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு போற மாதிரி அவங்க ஸ்காட்லாண்ட் அவங்க என்னன்னா ஒரு டெம்ப்ளேட் வச்சிருந்தாங்க. ஸ்காட்லாண்ட்ல ஒரு ஓகே 10 ஓவர்ஸ்
57th அந்த மாதிரி ஆடினாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து என்ன கேட்டனா வெறும் ஷேர் மட்டும்தான் வந்துட்டு என்னன்னா 13 ஓவர் ஆடும். ஏன்னா ஷேர் கிட்ட மட்டும்தான் கேம் எடுத்துட்டு போறது இருக்கு. இன்னைக்கு ஷேர் அவுட் ஆனதுனால எனக்கு வந்துட்டு தேவையே இல்லை. அது மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் கன்சர்ன் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு வெஸ்ட் இண்டீஸ்ல. ஏன்னா ஷேர் கன்சர்ன் 13 ஓவர் ஷேர் நெல்லுந்தா யோசிச்சு பாரு, இந்த டீம் வந்து 40 ரொமானிக் இறங்குது. விக்கெட்டே ரொமானிக் இறங்கி அவன் காட்டடி ஆல்ரெடி 250 அடிச்சுட்டாங்க. ஷாயிபு போறாம எட்மேர் அடிச்சு ஒரு 2-3 கேட்ச் விட்டாங்க. ஆனா இது பெரிய டீம்ஸ் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. எட்மேர் 10 ரன்ல அவுட் ஆயிருக்கு. இப்போ ஒரு டக்குன்னு அடுத்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கூட போறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பயங்கரமான ஒரு ஃபீல்டிங் டீம். ஸோ அவங்க இந்த ஒரு 2-3 கேட்ச் ஆகி 57 for 3 இல்ல 40 for 3 ஆயிட்டாங்கன்னா அங்கேருந்து வெஸ்ட் இண்டீஸ் வர்றது கஷ்டம். அதனாலதான் ஷாயிபு போடும்போது ரொம்பவே முக்கியமான ஒரு இந்த டீம்ல அவங்க எப்படியாவது பிளே ஆஃப்ஸ் இல்ல செமிஃபைனல்ஸ் போகணும் அப்படின்னா ஷாயிபு படிச்சா மட்டும்தான் உண்டு. இப்ப வந்துட்டு என்னன்னா ஷாயிபு 13 ஓவர் ஆடினா மட்டும்தான் உண்டு அவங்களுக்கு. அது வந்து அதே மாதிரி அவங்களோட போலிங் லைனப்ல எனக்கு தெரிஞ்சு என்னன்னா 2 லெஃப்ட் ஆர்ம்ஸ் அகில் ஜெயினும் சரி புதகேஷ் மோட்டியும் சரி. புதகேஷ் மோட்டி நீங்க நிறைய பார்த்திருந்த அப்படின்னா ஃபுல்லா இந்த ஆப்பாலே இருக்காரு. வெறும் ஆப்பால் மட்டும்தான் வச்சிருக்காரு. இப்ப சைனாமன் வேற டெவலப் பண்ணிருக்காரு. லிஸ்ட் ஸ்பின் இந்த டோர்னமெண்ட்லயே டெவலப் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது வந்து இந்தியாவை காவு வாங்கிடுவாங்களோ அப்படின்றது எனக்கு இருக்கு. எனக்கு அது இன்னும் அவங்க கிட்ட இருக்கு. மற்றபடி வெஸ்ட் இண்டீஸ் எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னன்னா எனக்கு இப்ப ஆட்ல போறாங்க லார்ஜ் ஸ்பேஸ் கன்சாலிடேஷனு ஃபினிஷ் அப்படின்ட்டு நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் பார்த்திருக்கோம். நம்மளுமே சில இடத்துல பேசுவோம் வந்து பொறுமையா எடுத்துட்டு போனா முடிக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் அது கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்து அடிதான். ஷார் உண்மையா வந்து அடின்னு தான் சொல்லணும். பட் ஏன்னா ஷாருக்கு அதை மட்டும்தான் அந்த 13 ஓவர் வரைக்கும் கேம் எடுத்துட்டு போகும். ஏன்னா பிரண்டன் கிங் ஃபார்ம்ல இல்லை. அதனால ஷார் 13 ஓவர் எங்கேயாவது கேமை கொண்டு போயிட்டாருன்னா ரோமன் பாவல் ரதர்ஃபோர்ட் ரொமானிஷ் அப்படி 3 பேர் யாராவது 2 பேர் ஒரு 20-25 பால் அடித்தாங்கன்னா கண்டிப்பா 190-200 அடிச்சுவாங்க. சூப்பர் எக்ஸ்ல வந்துட்டு இப்ப அந்த 190-200 எப்பவுமே ஒரு சேலஞ்சிங் தான். அவங்களுக்கு அந்த பவர் பிளேல வந்து அக்கில் விஷயமும் சரி மேத்யூ ஃபோர்டும் சரி. எப்படி தோனி பாய் வந்து தீபக் சேகர 300 பவர் பிளே வந்து நோக்கி தர்றாரோ அந்த மாதிரி அக்கில் விஷயம் போடும் ஒரு மேத்யூ ஃபோர்ட் ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காங்க அவங்க. அது மேத்யூ ஃபோர்ட் கிட்ட ஒரு செம்மையான அவுட் ஸ்பீடர் இருக்கும். ஒரு இன்ஸ்பீரியர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் அவுட் ஸ்பீடர் போகுது அவருக்கு. அந்த டிபிக்கல் பவர் பிளே போலரு 140 போக மாட்டேங்குது. அந்த பவர் பிளேல ஸ்பீட் பண்ணி விக்கெட் எடுத்து 6 ஓவர்ல விக்கெட் விடும். அது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு செக் இன் பண்றதுக்கு ஷமா ஜோசப் வந்து இந்த வாட்டி அடாப்ட் பண்ணுறது ரொம்பவே ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா ஷமா ஜோசப் டெஸ்ட்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஆனா இந்த மாதிரி T20 செட்டப்ல இது பண்ணது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஷமா ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. மற்றபடி என்னன்னு சொல்றேன் ஏன் வந்து இவ்வளவு மோசமானாங்க. வெஸ்ட் இண்டீஸ் எது வந்து கரெக்டா பண்ணாங்க அவங்க. ஏன்னா இந்த ஃபார்மேட்ல முன்னாடி வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டீமான்றது யோசிச்சோம். பட் இட் சீம்ஸ் லைக் தே ஹேவ் கிளியர் பிளான்ஸ். நீ என்ன நினைக்கிறேன்? கரெக்டா சொல்லியிருந்தீங்க எந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் இந்த கேமை கொண்டு போனாங்க. வெஸ்ட் இண்டீஸோட டாமினன்ட் பேட்டிங். ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸ் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணாம எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாம 300 எல்லாம் கூவாம சைலண்டா 300 கிட்ட கொண்டு போற கேப்பபிலிட்டி இருக்குன்னு அவங்க காட்டியிருக்காங்க. எந்த ஒரு அட்டகாசம் பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல. ஒரு சின்ன டீமும் வரும்போது 300 போர்டை தூக்கின்லாம் யாரும் அங்கெல்லாம் பிராட்காஸ்டிங்லாம் இல்லை. இதெல்லாம் இல்லாமலே அவங்களால 300 அடிக்க முடியுது. இதெல்லாம் பண்ணியும் இந்தியாவால அடிக்க முடியல. நம்ம அதை விட்டுருவோம், அந்த பாயிண்ட்டுக்கே விட்டுருவோம். மனசு ஆறல. ஏன்னா நேற்று 111 இவங்கள்லயே வந்து பிராண்டன் கிங்கும் அவரும் வந்து யாராவது ஒருத்தவங்க நின்றா இன்னமும் டிஸ்ட்ரக்டிவா இருக்கும். அவங்க 2 பேரை இல்லாம இன்னைக்கு மீதி இருக்கிறவங்க எல்லாரும் அடி பொழந்துட்டாங்க. முக்கியமான டைம்ல யாராவது அவங்க நின்றுட்டாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை வந்து அவங்களால ஸ்டாப்பே பண்ண முடியாது. இன்னொரு இடத்துல நான் வந்து கோச் டேரன் சாமி நான் பாராட்டி ஆகணும். டேரன் சாமி அவர் கோச்சிங் உள்ள வரும்போது வெஸ்ட் இண்டீஸ் 2024 இந்த T20 வேர்ல்ட் கப்ல இருந்து வர ஆரம்பிச்சார். அந்த டைம்ல வெஸ்ட் இண்டீஸ் இருந்த நிலைமை என்னன்னா ஓடிஐ வேர்ல்டு கப் விளையாடல 2023. 2025 சாம்பியன்ஸ் டிராபிக்கான ஸ்பாட்டும் விட்டுட்டாங்க.
2022 வேர்ல்டு கப்ல சூப்பர் இது 12 கூட போக முடியல. எப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்த டைம்ல டேரன் சாமி வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல பல பிரச்சனைங்க இருக்குது. குறிப்பா அந்த ஃபைனான்சியல் கிரைசிஸ். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து குளோபல் லீக்ஸுக்கு அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அதிகம் கொடுத்துன்னு இருந்த காலகட்டம் அது. அந்த ஒரு காலகட்டத்துல வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த டைம்ல ரெகுலரா விளையாடி இருந்தவங்க. ஷெப்பர்டு, அவர் ரத்தர்ஃபோர்டு, ரோமன் பவலு, அவர் கூட அப்போ நிக்கலஸ் பூரன் எல்லாம் இருந்தார். இந்த அகில் ஹுசேன், பூரன் குடகேஷ் ரிட்டையர் மோட்டி ஆனதுக்கு எல்லாருமே பூரன் ரிட்டையர் ஆனதுக்கு காரணமே அதான். வேர்ல்ட்ல லீக்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு தான் ரிட்டையர் ஆனாரு. ஏன்னா ஃபைனான்சியல் இஷ்யூஸ் தான். அது ஒரு பெரிய ஆட் பண்ண வச்சுருக்காங்க. அந்த ஒரு அந்த ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸை வந்து சமாளிச்சு டேரன் சாமி இவங்களுக்குள்ள ட்ரஸ்ட்டை கொடுத்து அதை வந்து கிளப் ஓவர் கண்ட்ரின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்களை அடாப்ட் பண்ணி இவங்க ஏன்னா ஒரு கோச்சா வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷன் இல்லை, ஒரு இது இல்லைன்னா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. நான் கிளப்பே நான் பார்த்துன்னு போயிடுறேன். கண்ட்ரியோட இதுல நீங்க பர்ஃபார்ம் பண்ணி உங்களை வந்து ஒரு டெவலப்பிங் பாத்துக்கு வந்து உங்களை வந்து கொண்டு போக வச்சு இந்த டீம் கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, இந்த டீம் கிட்ட விஷன் இருக்குன்னு காட்டி இன்னைக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் சைடா வெஸ்ட் இண்டீஸை கொண்டு வந்திருக்காரு வித் இந்த ஸ்பேம் ஆஃப் 2 years. அதுக்கு வந்து நம்ம டேரன் சாமிக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லிடணும். வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்ல வந்து ஸ்பின் பவுலிங் இந்த சீசன் ஃபுல்லாமே சூப்பரா போட்டுன்னு இருக்கிறாங்க. அகில் ஹுசேனா இருக்கட்டும், குடகேஷ் மோட்டியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே கலட்டி கொடுக்குறாங்க. உனக்கு த்ரெட்டனிங் ஸ்பின் அட்டாக்னு நான் சொல்லுவேன். நான் இந்த ஒரு ஸ்பின் அட்டாக்கு ஒரு பெரிய டீமையே சாய்க்கிற அளவுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு நான் பார்ப்பேன். இன்னும் சவுத் ஆப்பிரிக்காவை நீங்க சொல்லிருந்தீங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு டக்குனு நம்ம இந்தியன் டீம் தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கொஞ்சம் கொஞ்சம் மைக்கு கிட்ட வச்சு பேசுங்க ப்ரோ. ஆக்சுவலி என்னன்னா, இன்னைக்கு குதகேஷ் மோட்டி டயன் சிக்கந்தர் ராஜாவுக்கு ஒரு பால் வருது. அப்படி விட்டு அந்த டிபிக்கல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொண்டான பால் இது வந்து இந்தியன் டீம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிச்சில்? ஏன்னா கொல்கட்டால தான் ஆட போறாங்க. கொல்கட்டாவும் அப்படி இப்படின்னு எங்கேயாவது கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா இருக்காது. பேட்டிங் கேட்டா தான் இருக்கு. அங்கேயும் அதே மாதிரி தான். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருந்த அட்வான்டேஜ் அது இருந்து. சவுத் ஆப்பிரிக்கா இங்க நிறைய அனுமதம் பண்ணலாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கொல்கட்டால நிறைய மேட்ச் ஆடிருக்காங்க. எங்கேயாவது இவங்களுக்கு மாட்டிக்கிச்சு ஸ்பின்னர் மாட்டினாங்கன்னா இந்தியாவோட வெளிநாட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ண செய்யலாம் ஃபைனல்ல. எப்படி எனக்கு தெரிஞ்சது ஒரு நாக் அவுட் கேமா தான் இருக்கும். 2 மேட்ச் தான் வந்து ஜெயிச்சாங்க. அது ஒரு நாக் அவுட் கேமா இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்தியாவுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் விட அது மேஜர் ப்ரெஷரா போலாம், இல்லைன்னா கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஒரே நாள் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸும் இந்தியா சிம்பாவே ஒரே நாள் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சது. அதனால அது ஒரு விஷயமா இருக்கலாம். பட் ஸ்பின்னர்ஸ் சொன்னோடனே எனக்கு அது டக்கு ஞாபகம் சொல்றேன். அப்புறம் இன்னும் எனக்கு ஒரே ஒரு எனக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், ஷாபா ஜோசஃபோட ரோல் எவ்வளவு முக்கியன்றது சொல்லி ஆகணும். ஏன்னா அகில் ஹுசேன் உங்களுக்கு 3 ஓவர்ல பவர் பிளேல 3 ஓவர் போட்டுருக்காரு. அகில் ஹுசேனோட 1 ஓவர் தான் நீங்க பேர்ல யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்ப எல்லா டீமுமே மிடில் ஓவர்ஸ்ல இப்போ ஒரு ஆதில் ரஷீத், லியான் டாஸரா இருக்கட்டும், காம்பினேஷனா சொல்றேன், அக்ஷர் பட்டேல், பருவ் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு இந்த மாதிரி காம்பினேஷனா இருக்கு. பட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் முதற்கேஸ் மோட்டி ஒரு 4 ஓவர் மிடில் ஓவர்ஸ்ல தான் இருக்கு. அகில் ஹுசேனோட 3 ஓவர் தான் இருக்கு. அங்கே ஷமால் ஸ்டெப் இன் பண்ணி அவர் 4-4 எடுக்கிறது, விக்கெட்ஸ் எடுக்கிறது, அது நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஜேசன் ஹோல்டர் அங்கே சிப் இன் பண்றாரு ஆல்ரவுண்டர் அப்படின்ட்டு. ரொம்பவே சூப்பர் அதாவது ஒரு பட் என்னன்னா இந்த ஷாபான் யூசுஃபோட கான்ட்ரிபியூஷன் வித் முதகேஷ் மோட்டி இட்ஸ் ரியலி சம்திங் ஸ்பெஷல். சம்டைம்ஸ் என்னன்னா போயிடுவார் அகில் ஹுசேன். ஏன்னா அவங்க எல்லாமே பவர் பிளேல நிறைய கேப்லேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஷாபான் யூசுஃப் வந்து என்னன்னா அவங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நான் சொல்றேன். உண்மைதான், ஷமா ஜோசப் வந்து இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. போத் அவரோட நம்பர்ஸும் அதுதான் சொல்லுது. நம்ம ஷமா ஜோசப்பும் அகில் ஹுசேனோட இது வந்து பெருசா நம்ம பேசாம ஒரு அண்டர்ரேட்டட் பர்ஃபார்மன்ஸ்லேயே போயின்னு இருக்குது. குடகேஷ் மோட்டியோட ஒரு ஸ்டாண்டர்டான பர்ஃபார்மன்ஸ்னால. ஆக்சுவலா குடகேஷ் மோட்டிக்கு இவங்க 2 பேரும் ஒரு பில்லர்ஸ் மாதிரி நின்று கொடுக்குறாங்க. குடகேஷ் மோட்டி அட்டாக்கிங் பண்ணி விக்கெட்டை கொத்து கொத்தா எடுக்கிறதுக்கு இவங்க 2 பேர் போடுற ப்ரெஷர் ஒரு பெரிய பாயிண்ட்னு நான் சொல்லுவேன்.
நான் இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்து அந்த ஒரு டாப் ஆர்டர் பிரச்சனை இருந்தாலும் அவங்க எதையும் மாத்தாம கலைக்காம அப்படியே வச்சுக்கினே போறாங்க. ஒரு ட்ரஸ்ட் வச்சு டீம்ல வந்து எந்த ஒரு சேஞ்சுமே அவங்க பண்ணாம கொண்டு போறாங்க. நான் அப்படியே கம்ப்ளீட்டா நான் இந்தியா கிட்ட வந்தா இந்த வேர்ல்டு கப்ல ஆடின மேட்ச் எல்லா மேட்ச்லயும் ஒரு சேஞ்சோட இல்லாம இந்தியா போகவே இல்லை. நீங்க ஒரு வேர்ல்டு கப்புக்கு வந்துட்டீங்க, ஒரு ப்ரிப்பரேஷன் டைம்னு 2 வருஷம் இருந்துச்சு. 2 வருஷம் ஃபுல்லா பண்ணாத எக்ஸ்பெரிமெண்ட்டை வேர்ல்டு கப்ல தான் பண்ணணுன்றதுக்கான அவசியம் இல்லை. எதுக்காக நீங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுக்கிறீங்க? அவங்கள கூட தான் ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க ஏதாவது ஒண்ணு மாத்துறாங்க, அதெல்லாம் மாத்தவே இல்லை. சம்பந்தமே இல்லாம நீங்க வந்து ஒரு காம்பினேஷனை கொண்டு வரீங்க, டாக்டிக்கல் மிஸ்டேக். சார், இந்த டாக்டிக்ஸை காட்டுங்கனாலும் அந்த டாக்டிக்ஸும் இல்ல, அதுக்குள்ள அவுட் ஆயிட்டாங்க, அதனால நாங்க வேற பிளானுக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் எதுக்கு இதை கொண்டு வரீங்க? இல்ல, நல்லா இருக்கிற ஒரு இதை கலைச்சி போட்டா என்ன ஆகுன்றதுக்கு நான் சொல்றேன். வெஸ்ட் இண்டீஸ், நான் இப்பயும் சொல்றேன், ஆன் த பேப்பர் இந்தியாவை விட நீங்க ஸ்ட்ராங்கான டீம்னு நீங்க சொல்வீங்களா? பர்ஃபார்மன்ஸை எடுத்து வச்சுட்டு பொட்டல் இல்ல, நான் சொல்லிடுறேன். வெஸ்ட் இண்டீஸை நம்ம எப்படி ரேட் பண்ணுவோம்? வந்தா மழை, அடிச்சா இது, போனா பொட்டலம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீமா தானே ரேட் பண்ணுவோம். அந்த டீம் கிட்ட இருந்து டேரன் சாமி எந்த அளவுக்கு அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு, அதுதான் கோச்சிங் பிரில்லியன்ஸ். அந்த ஒரு கோச்சிங் பிரில்லியன்ஸ் இந்தியா கிட்ட இல்லையோ, நான் ஓப்பனாவே சொல்றேன், கௌதம் கம்பீர் கிட்ட அந்த ஒரு பிரில்லியன்ஸ் இல்லை. அடிக்கடி டீமை சேஞ்ச் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏதோ ஒரு அஜெண்டாவோட பண்றாரா? இந்த கேள்வி எல்லாம் இருக்குது. நீங்க ஜெயிக்கும் போது நீங்க வந்து அவரு தான் ஜெயிக்கும் போது முன்னாடி வந்து ஐஎம் த ஒன் மார்த்தட்டிக்கிற அதே கம்பீர் ஓக்கும்போது எங்க? இதே டேரன் சாமி அந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அங்க ஒரு ஹோம்ல லாஸ் ஆகி எலிமினேட் ஆனப்ப அவர் அந்த பிளேம் எடுத்துக்கினார். இந்தியா இதெல்லாம் பார்க்கணும். இந்தியா வந்து கௌதம் கம்பீருக்கு வந்து நீங்க தூக்கி உடனே கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னமும் எல்லாருமே இந்த கேள்வியை கேட்கதான் ஆரம்பிப்பாங்க. கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் முன்ன 1000 விஷயங்கள் இருக்குது. இந்த வேர்ல்டு கப்பே இந்தியா ஸ்லிப் ஆச்சுன்னா இட்ஸ் அ கிரைம் டு லூஸ் திஸ் வேர்ல்ட் கப். பட் போற போக்க பார்த்தா அதுதான் நடக்க போகுது போல. இந்த இதை தோத்தாருன்னா நீங்க கண்டிப்பா நீங்க வந்து அவரை வந்து நீங்க ஸ்க்ரூட்டினிட்டி பண்ணி தான் ஆகணும். எனக்கு என்னன்னா ஒரே பாயிண்ட் தான், எனக்கு தோக்கிறது பிரச்சனை இல்லை. எல்லா டீமுக்குமே இந்த மாதிரி ஒரு பேட் டே இருக்கு. நேற்று ஒரு 57 ஃபார் 5 10 ஓவர்ல அப்பயும் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா கிரேஸா இருந்தாரு, சிவன் துபே இருந்தாரு, ஒரு ப்ராப்பர் பேட். சரி, நீங்க வாஷிங்டன் சுந்தர் இதெல்லாம் ரெங்கோட பேருக்கலாம், அதெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல்ஸ் நிறைய பேசணும். பட் அந்த இடத்துல வந்துட்டு அந்த 14வது ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு 86 ஃபார் 5 நினைக்கிறேன். 14வது ஓவர்ல கிரேட் ஸ்ட்ரைக்ல கம்பீர் மகராஜ் வந்த ஓவர் 86 ஃபார் 5 தான். அப்பதான் ஹர்திக் பாண்டியா தூக்கி அடிச்சு அவுட்டாங்க. அதே ஊர்ல அவுட் ஆகுங்க. எனக்கு அந்த இடத்துலதான் கம்பீர் வந்து எனக்கு ஓகே, நான் நீ சொன்னது எதுக்குமே என்கிட்ட பதில் இதுவா கேட்கறது ஸ்க்ரூட்டினி பண்ணிதான் ஆகும். எனக்கு அந்த இடத்துல வந்து சரி மேட்ச் போயிடுச்சு, கம்பீர் வந்து என்ன சொல்லி மேட்ச் போயிடுச்சு. அங்கே என்ன அதுக்கு ஒரு 6 ஓவர் 30 ஒரு 17 ஓவர் வரைக்கும் 5 விக்கெட் தான் இருந்தது. ஒரு 110 115 அப்படின்னு இருக்கலாம். கடைசி 3 ஓவர் எப்படி அவங்க வந்து என்னன்னா கடைசியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க எப்படியும் அடிக்க போறது இல்லை, அவங்க கமிட்மெண்ட்லாம் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸ் விட்டுருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அப்படி விட்டா அவங்க கடைசி ஒரு 40-45 ரன் 160 ஃபார் 7 8 முடிச்சிருந்தா கூட 26 ரன் வச்சு இந்த நெட் பிரச்சனை வந்து. இப்ப என்னன்னா 2012 ஒரு வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சு பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சு இதே மாதிரிதான் சூப்பர் 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரே மேட்ச் தான் தோற்கும். நெட் ரன் ரேட்ல அடிக்க ஓரளவு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் தான், நாட் எ கிரேட் வேர்ல்ட் கப். பட் ஆனா சூப்பர் 8 போயிட்டு ஸோ இக்காலத்துலதான் நெட் ரன் ரேட்டிங் பிரச்சனை இருக்கு. இப்படி ஆகுது ஏன்னா அதிகப்படிய அடிக்க வேண்டிய பார்த்தா இல்லைன்னு சொல்லுது. கேஷ் தூக்கி சொல்லிட்டாரு, கரெக்டா பார்டர்ல வந்து கேட்ச் லைன்ல கேட்ச் பிடிச்சாங்க. இது ஒரு அதே எனக்கு இன்ட்ரெஸ்டிங் வந்து என்னடா பண்ண போறீங்க, அடிச்சு என்ன பண்ண போறீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த
சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயம் இது பண்ணியிருந்தா கூட நான் கம்பீர் பெருசா கூட எந்த அளவுக்கு வித்தியாசத்துல அடிவாங்க அக்ஷர் பட்டேல் ஆடாதது. ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. இது கண்டிப்பா பர்சீவ் பண்ண தோணும். அண்ட் வே வி பிளே ஸ்பின் அந்த ஸ்பின் ஆடுற விதம் ஆக்சுவலி ஓவர் அக்ரெசிவா போயிட்டு உலகத்துக்கு ஓவர் அக்ரெசிவா போய் ஸ்பின்னுக்கு அவுட் ஆகுது இதெல்லாம் இருக்கு. சரி அது நம்ம இன்னொரு மேட்ச் இல்ல சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் முன்னாடி நம்ம ஜிம்பாப்வே மேட்ச் முன்னாடி பேசிட்டோம். இன்னைக்கு என்ன போச்சு ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து இப்ப 4 அவுட் ஆஃப் 4 கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு இன்னைக்கு என்ன தப்பா போச்சு? நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது வரைக்கும் அவங்க எல்லா மேட்சும் ஸ்ரீலங்கால விளையாடுறாங்க. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் இந்தியால விளையாடுறாங்க. அந்த சேஞ்ச் ஏதாவது 10 வருஷம் கழிச்சு இந்தியா வராங்க. ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். 10 வருஷம் கழிச்சு இந்தியா வராங்க. அந்த சேஞ்ச் ஏதாவது ஒரு காரணமா இருக்குமா? அந்த சேஞ்ச் வென்யூ ஹை ஸ்கோரிங் வென்யூனால ஏதாவது ஒரு காரணமா இருக்குமா? இல்ல டாஸ்லயே வந்து ஜெயிச்சு அவங்க பேட்டிங் பண்ணிருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து வாங்கடே வந்து டிபிக்கல் ஸ்டீரியோ டைப்ல வந்து வாங்கடே நோன் ஃபார் சேசிங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் வாங்கடே சேசிங்கை விட கடந்த சில ரீசன்ட் பாஸ்ட்ல வந்து வாங்கடே பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு அதிகம் கை கொடுத்தது. ஒரு நல்ல டார்கெட்டை நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சேசிங் பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு நீங்க சொன்னது வந்து கண்டிஷன் அடாப்டபிலிட்டின்றது. ஜிம்பாவே வந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா அங்க வந்து ஸ்ரீலங்காவோட கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியா வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. அவங்களோட பவுலர்ஸ் வந்து ஒரு அவங்க பக்கம் காத்து அடிச்சுக்கினே இருக்கும். அந்த மாதிரியான ஐலாண்டிக் கண்டிஷன்ல வந்து காத்து ஒரு சைடா அடிக்கும் போது அதுதான் அவங்க சொன்னாங்க ஆஸ்திரேலியா கிட்ட லாங்கர் பவுண்டரிஸை நாங்க குறி வச்சோம். ஏன்னா ஸ்ரீலங்கால பவுண்டரிஸும் நல்லா கொஞ்சம் பெரிய பவுண்டரிஸ். லாங்கர் பவுண்டரி குறி வச்சா அதுக்கு ஏத்த மாதிரி விண்டோ அதுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. கரெக்டான லைனும் லென்த்தும் டெக்ல கொடுத்துக்கினே இருந்தோம் ஆஸ்திரேலியாவை நாங்க டெம்ப் பண்ண அடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பிளான் அண்ட் எக்ஸிகியூஷனோட வந்தாங்க. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இங்க வரும்போது ஒரு பக்கா ஃபிளாட் ட்ராக்ல உங்களுக்கு அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கட் அவுட் ஆகிடுது. விண்டு பிரச்சனை விண்டுன்ற ஒரு ஃபேக்டர் இல்லாம போயிடும். உங்களுக்கு வந்து பேஷன் பவுன்ஸ்ன்ற ஃபேக்டர்ஸ் இல்லாம போயிடும். ஏன்னா இந்த வாங்கடையில வந்து ஊறப்பட்ட வாங்கடையில பேஷன் பவுன்ஸுக்குன்னு ஒரு பிட்ச் ஒன்று இருக்குது. ஒரு மாதிரி ரெட்டிஷ் இதுல இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா போன ஐபிஎல்ல கேகேஆருக்கு ஒரு பிச்சை போட்டு கொடுப்பாங்க. மைல்ட் ரெட்டிஷ் இந்த இதுல இருக்கும். பவுன்ஸ் தாறுமாறா ஏறும். 2வது ஓவர்ல தெரிஞ்சிடும் நீங்க பொட்டலாம் ஆக போறீங்க. அந்த பிச்சில் பவுன்ஸ் இருக்கிறத பார்த்தா தாறுமாறான அந்த மாதிரி இவங்க இருந்த பேஸ் போலருக்கு அந்த மாதிரியான ஒரு பவுன்சர் எல்லாம் போட்டு த்ரெட்டனிங் பண்ணின்னு இருந்தாங்க அங்க ஸ்ரீலங்கா. இங்க வந்து அந்த ஒரு பவுன்ஸ் இல்லாம உங்களுக்கு பிளாட்டா வரவும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் அழகா அடிச்சு நோக்கிட்டாங்க. ஜிம்பாப்வேவும் மேட்சை ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணி கவுண்டர் அட்டாக் எல்லாம் பண்ணிங்கன்னு இருந்தாங்க. பட் குடகேஷ் மோட்டி அவரு வந்து ஒரே ஓவர்ல மொத்தமா ரேட்டில் பண்ணிட்டாரு. 87 for 4 என்னவோ இருந்தாங்க. ஒரே ஓவர்ல மொத்த மேட்சையும் மாத்தி விட்டுட்டாரு. அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணோம் அவங்களால முடியலன்னு அவங்க ஃபுல்லா அப்படியே ஃபெல் ஆஃப் ஆகி விட்டுட்டாங்கன்றதை விட இங்கேயும் ஜிம்பாவே ஃபைட் பண்ணுச்சு. ஜிம்பாவே கடைசி விக்கெட்டை விடும்போது 110 என்னவோதான் இருந்தா 103 கரெக்டா சொன்னா 103. அங்கிருந்து கடைசி விக்கெட்டுக்கு 45 ரன் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா இந்த ஒரு ரன் ரேட் எங்க போகுதுன்னா 6.5 ஃபைட் பண்ணி ஃபைட் பேக். அவங்களுக்கு அந்த கன்ஃபரேட்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்க ஃபுல்லா விளையாடி அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கு இந்த வேர்ல்டு கப்ல. அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு சுப்பீரியர் குவாலிட்டியை இவங்களால சமாளிக்க முடியல. டாஸை வின் பண்ணி வாங்கடையில பவுலிங் ஃபர்ஸ்ட்னு கண்ணை மூடி எடுக்காது. இப்போதைக்கு ஒரு ஒரு 2-3 வருஷமாவே இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்லன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேசிங் கை கொடுக்க மாட்டேங்குது. முக்கால்வாசி பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்பர் எட்ஜ் கொடுக்குது. அப்படின்னு இருக்கும்போது நீங்க கொஞ்சம் ரன்னை போட்டுருவோம். டாஸை வின் பண்ணி ரன்னை நம்ம போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம டிஃபெண்ட் பண்ண பார்ப்போன்ற ஒரு ஐடியாலஜிக்குள்ள வர்றது ஒரு பெட்டரோ நான் சொல்றேன். இல்ல கேட்க சேஸ் பண்ணும் அதெல்லாம் தாண்டி ஆப்கானிஸ்தான் எப்பவுமே பேட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுடைய இது வந்துட்டு என்னன்னா டெஃபினட்டா 170 180 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு.
அதை வச்சுட்டு ஓகே என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றத அவங்க அதுக்கப்புறம் தான் யோசிச்சோம். இது என்னோட ஒப்பீனியன். ஆனா இன்னைக்கு ஃபேர் எனஃப் வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களோட பவர் ஹிட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கம்பேர்ட் டு ஜிம்பாப்வே. வெறும் சிக்கந்தர் ராசா மட்டும்தான் அந்த பவர் ஹிட்டர். அந்த பிரையன் பென்னட் சொல்லலாம். பிரையன் பென்னட் ஆக்சுவலி என்னன்னா இந்த வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி வரைக்கும் எப்பேற்பட்ட பிளேயர்னா எடுத்தாரு. ஒரு 145 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் அவரு. எப்படின்னா அவருக்கெல்லாம் வந்துட்டு ஓகே அவுட் விட்டா போயிட்டு பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ற ஒரு ஆளு. அவரு ஆடினது ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கேயும் ஆஸ்திரேலியா கூட ஆடினது 11 பால்ல 4 ரன் இருந்து 64 ரன் வந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் கப் அவுட் ஆகுவாரு. மினிமம் 100 பால்ஸ் பிளே பண்ணி ஒருத்தர் நாட் அவுட்ல இருக்க ஹையஸ்ட் ஆவரேஜ் நாட் அவுட்ல இருக்கிறது வந்து பிரையன் பென்னட் மட்டும்தான் இந்த வேர்ல்ட் கப். அவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி தான் அவுட் ஆயிருக்காரு. பட் 250 is way too much for them. It's just கொஞ்சம் அவங்களுக்கு அன்லக்கி தான். அவங்களோட ஸ்பின்னர்ஸுமே பெரிய எஃபெக்டிவ் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. சிக்கந்தர் ரசமே நீங்க அடி வாங்கிங்க கம்மட்டி போட்டு கொஞ்சம் ஸ்லாட்ல போட்டு கொடுத்தாரு. கொஞ்சம் சுமாரா தான் போட்டார் சிக்கந்தர் ரசம் வந்து. சுமாரன்றதுல ரொம்பவே பேடா தான் பெஸ்ட் கிடையாது. எப்பவுமே வந்து அந்த டைட்டா வச்சிருப்பாரு. ப்ரெஷர் பண்ணி தான் விக்கெட் எடுப்பாரு. இன்னைக்கு அந்த ப்ரெஷர் ஆகவே இல்லை. எப்பவுமே போட்டுட்டாரு உள்ள ஃபுல்லா. அது மட்டும் தான் விஷயம். பரப்பி இந்தியா புரியுது. எப்படி இந்தியா கூட வராங்க மேட்ச் ஜிம்பாப்வே என்ன மைண்ட் செட்ல வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? சிம்பாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அப்செட் பண்ணணுன்ற மைண்ட் செட் தான் வருவாங்க. சென்னைக்கு ஆட போறோம், அது வந்து கண்டிஷன்ஸ் நமக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டோட அந்த ஒரு வருவாங்க. சென்னை இந்த இந்த வந்துட்டு வாக்கடையில வந்து ஸ்கோரிங்கா போயிடுச்சு. பட் ஆனா நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தா சென்னையில வந்து 200 220 வாக்கடை வந்து என்னன்னா ஆதில் தர்ஷன் போட்டு இங்கிலாந்து மேட்ச்ல பார்த்தேன். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் இன்னும் சேம் தானா? ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் தானா இல்ல அவங்களுக்கு ஹை ஸ்கோரிங் ரன்ஸா இருக்குமா? சென்னையில என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டிப்பிக்கல் இதுவா தான் இருக்கும். சென்னையை கொஞ்சம் மாத்தி விட்டுட்டாங்க அவங்க வந்து. அதனால சென்னை பொதுவாகவே அதுக்குதான் சிஎஸ்கேவே ரீவேம்புக்கு காரணமே அதுதான். மெயின் பிளேயர்ஸ் எல்லாரும் விட்டுட்டு ஓரளவு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் யூனிட்டோட நம்ம போவோம். பிச்சு வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அந்த பழைய ஈல்டு மாதிரி இல்லை. 2023 ஈல்டு மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் நடந்த சேஞ்சஸ் வந்து பேட்டிங்கும் பவுலிங்குமா இருக்கிற காம்படிஷன் வந்து பவுலிங் காம்படிட்டிவ்னஸ் லைட்டா குறைஞ்சிருச்சு ஸ்பின்னர்ஸுக்கு. அதேதான் இப்பயும் கண்டினியூ ஆகும். எனக்கு என்ன ஃபாஸ்ட் பண்ணிட்டு பவுல்ஸ் அதிகமா இருக்குன்றது நான் பார்த்தேன் சென்னையில. எனக்கு இப்ப மெயினா இப்ப என்னன்னா லெஸ்ஸிங் முசபானி இன்னைக்கும் அவங்க 2 பேரும் தான் இந்த ரிச்சர்டு கராவாவும் லெஸ்ஸிங் முசபானி தான் அவங்க கீபோர்டு ஸ்பின்னர்ல சிக்கந்தர் ராசன். அவங்களுக்கு அந்த பவுன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது என் ஒப்பீனியன். அந்த பவுன்ஸை கேபிடலைஸ் பண்ணி எங்கேயாவது இந்தியாவை பவர் பிளேக்குள்ள சுருட்ட முடியுமா அப்படின்றத பார்ப்பாங்க. சர்ப்ரைஸ் ஆக வேண்டாம். திடீர்னு வந்து நம்மளுடைய சிக்கந்தர் ராசன் வந்து பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு வந்தாலும் வருவாரு. ஏன்னா கண்டிப்பா ஆமா ஏன்னா இந்தியாவுடைய கண்டிப்பா சிக்கந்தர் ராசா. ஆனா இன்னைக்குதான் ஒரு ஸ்டார்ட் பார்த்தோம். டாப் 10 இந்த ஆவரேஜ் பார்ட்னர்ஷிப் இந்த வேர்ல்ட் கப்ல இந்தியா வந்து 20வது இடத்துல இருக்கு. ஜஸ்ட் 34 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இன் 5 இன்னிங்ஸ்ல 6.8 ஆவரேஜ். அதுவும் அந்த சஞ்சு சாம்சன் ஒரு ஆடிட்டு போகாம இருக்காரு அப்படின்னா அது 9 ரன்ஸ் தான் இருந்திருப்பாங்க. 25 ரன் பார்ட்னர்ஷிப் மீதி 4 ரன்ஸ்ல 9 ரன்ஸ் which is 2.5. something that you have to work out. எஸ் அபிஷேக் சர்மா ஒரு லீட் பேட்ச் கொஞ்சம் பேட் ஃபார்ம்ல இருக்காரு. பட் அதை எப்படி கொஞ்சம் கேபிடலைஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து கன்வின்சிங் கிராஷிங் தான். ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் அவங்க அகைன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அப்செட் பண்ணதான் பார்ப்பாங்க அப்படின்றது பார்ப்போம். இந்தியா எப்படி ஜிம்பாப்வே சென்னையில ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் ஒரே நாள் நடக்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். இந்தியாவுக்கும் என்ன பண்ணுறது இந்தியா சப்போஸ் 100 ரன்ஸ்ல இன்னி மாதிரி ஆடி கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு ஒரு 100 ரன் வெற்றியில வந்தாங்க. மேபி அந்த நெட் ரன் ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அண்ட் அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த வின்னிங் ஃபேக்டர் மட்டும்தான் வந்து மெயினா இருக்கும்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சஸ் ஜெயிக்கணும். அதுதான் அது நம்ம பேசும்போது அடுத்த மேட்ச்
என்ன சொல்லணும் ஃபைனல் தாட்ஸ் என்ன இருக்குது பத்தி ஒரு மேப் பண்ணிக்கலாம். ஃபைனல் தாட்ஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அது சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப முக்கியமான மேட்ச். அது ஜெயிக்கிறவங்க ஆல்மோஸ்ட் செமிஃபைனல் சீட் பண்ணிடுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரன் ரேட் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த 4 பாயிண்ட் செக்யூர் பண்ணி வெயிட் பண்ணுவோம். மீதி வந்து நடக்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் இந்தியா 4 பாயிண்ட்டுக்கு தான் எய்ம் பண்ணணும். இதுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். நாளைய மேட்ச் பத்தி இங்கிலாந்து ஒரு டாமினன்ட் வெற்றியோட வராங்க 2 பாயிண்டோட. பாகிஸ்தான் அன்பார்ச்சுனேட்டா வாஷ் அவுட் ஆனதுனால 1 பாயிண்டோட நிக்கிறாங்க. இங்கிலாந்து ஜெயிச்சுட்டா ஆல்மோஸ்ட் த்ரூ டு த செமிஃபைனல். பாகிஸ்தான் தோத்துட்டா கன்ஃபார்ம் முக்காவாசி ஒரு 65% மேல எலிமினேஷனோட வேர்ஜுக்கு வந்துருவாங்க. ஸோ இதுதான் கான்டெக்ட் ஆஃப் த கேம். நாளைக்கு வந்து இங்கிலாந்து வந்து ஓரளவு பேட்டிங்ல தடுமாறின்னு தான் இருக்கிறாங்க. நேற்று வில் ஜாக்சன் அவங்களோட பவுலிங்ல தப்பிச்சிட்டாங்க. பட் இதே மாதிரியான ஒரு பேட்டிங் ஒரு க்ளூலெஸ்ஸா ஆடினாங்கன்னா பாகிஸ்தான் இறுக்கி பிடிச்சிடும். பாகிஸ்தான் டாமினன்ஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து அப்படியே ஆடி ஸோ சல்மான் மிஸ்ரா நல்ல விஷயத்துல சயின்ஸ் ஆர்பிடியை ட்ராப் பண்ணிட்டு சல்மான் மிஸ்ரா ஆடினது. பட் ஆனா அப்ரார் வந்து உஸ்மான் தாரிக்கு தான் உங்களுக்கு பயங்கர த்ரெட் காம்பினேஷன் தான் இருக்கும். ஸோ அதை அவங்க பண்றாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் கொஞ்சம் பாகிஸ்தான் பக்கம் இது இருக்கு ப்ரொவைட். ஏன்னா இங்கிலாந்துடைய ஓப்பனிங் இன்னும் செட் ஆகுது. இப்பதான் சால்ட் அடிச்சிருக்காரு. பட்லர் இன்னும் இந்த வேர்ல்டு கப்புக்கு வர அடையவே ஆகல. ஸோ அது கொஞ்சம் வந்தாங்கன்னா ஐ திங்க் பாகிஸ்தான் மைட் கேபிட்டலைஸ் மேட்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வர வாஷ் அடிச்சுன்றதுனால கொஞ்சம் ஆல் ஸ்பின் ஃபுல் ஸ்பின்னா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் அவங்க உள்ள போட்டு ஃபுல் ஸ்பின்னர் அட்டாக் தான் எடுத்து வச்சுருவாங்க. அதுதான் அவங்க பாகிஸ்தான் கண்டிப்பா ஸ்பின் அட்டாக் வருவாங்க. இன்னொன்னு ஸ்பின்னை கவுண்டர் அட்டாக் பண்ணா பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் பக்கர் சமானம் உள்ள கொண்டு வருவாங்க. ஆடில் ரஷீதை நலிஃபை பண்றதுக்கான கேப்பபிலிட்டி பக்கர் சமான் கிட்ட இருக்குது. அவர் நின்று ஆடிச்சிட்டா பாகிஸ்தானுக்கு ஈஸியா பாகிஸ்தானுக்கு கொண்டு போயிடுவார். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டிங் மேட்ச் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் தான் நாளைக்கு கண்டிப்பா போகும். நாளைக்கு வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். வீடியோ ஏதோ நிறைய பேர் இருக்குது. சைனிங் ஆஃப் ஃப்ரம் எக்ஸ்பிடி அண்ட் ஸ்டீவர்சன். நன்றி, வணக்கம்.